வணக்கம். நான் சைதை மீனா. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் பாட்டுன்னு தான் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனாலும் இப்போ சமூகத்துல நடக்கிற சில விஷயங்கள, பெண்களுக்கு நடக்கிற அநீதிகள பார்க்கும்போது, அத பத்தியும் கொஞ்சம் பேசலாமேன்னு தோணுது. ஆ எத்தனைன்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்டது. தினா ஒண்ணு நம்ம காதுக்கு, கருத்துக்கு தெரிய வருது. அத பத்தி பேசுறோம். அப்புறம் அதோட அத மறந்துடுறோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கே தவிர, ஆ நம்ம பேசுற பேச்சு தான் ஒரு முடிவுக்கு வருதே தவிர, அந்த சம்பவங்கள் முடியல. இதுக்கு ஆ இத பார்க்கும்போது எனக்கு ஒரு நினைவுகள் பின்னோக்கி போகுது. இந்த நான் வளர்ந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில தான். சென்னையில வளர்ந்தேன். ஆனா கல்யாணம் பண்ணி குடுத்தது ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு கிராமம். அங்கே நானு பார்த்தப்போ சுத்தமா நான் வளர்ந்த சூழ்நிலைக்கும் இங்கேக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இல்ல. சுத்தமாவே வித்தியாசமே ஆஹ் ஒற்றுமையே இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி கிடையாது. சுத்தமாவே தண்ணியே கிடையாது அங்க. அது நெய்தல் நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா? கடலும் கடல் சார்ந்த இடங்களையும் நெய்தல் நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா, அந்த பகுதி அது. அது வீடுகள்ல கிணறு தோண்டுனாக்கா கடல் தண்ணி டைரக்டா வரும் அதுல. உப்பு, சரியான உப்பு வாய் கொப்பளிக்க கூட முடியாது. இந்த சில ஊர்கள்ல சவர் தண்ணின்னு சொல்லுவாங்க. சவர் தண்ணின்னா மேல கொட்டுறது இல்ல. சவரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது டேஸ்ட் இல்லாம இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி தான் அவங்க குளிக்க மத்த விஷயங்களுக்கும் உபயோகப்படுத்துவாங்க. சமைக்கிறதுக்குன்னு ஒரு தண்ணி இருக்கும். சமைக்க, குடிக்க எல்லாம் தண்ணி இருக்கும். அது நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஆனா இங்க அந்த குடிக்கிற தண்ணியே சவரா இருக்கும். அந்த லேசான ஒரு ருசியே இல்லாம கடுத்து கிடக்கும். அது கூட அந்த ஊர் தண்ணி இல்ல. பக்கத்துல தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு ஊர்ல ஒரு கிணறுல போய் தான் இன்னைக்கும் டேங்க்ல கொண்டு ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குடம் 6 ரூபான்னு இருந்துச்சு ஒரு 3 வருஷம் முன்னாடி. நான் இங்க வந்துட்டேன் இப்போ. இப்ப எவ்வளவு விலை எவ்வளவுன்னு தெரியாது. குடிக்கிறது மட்டும் ஆனா வாங்கிக்கிறாங்க. நான் அப்ப போன காலத்துல இருந்ததுக்கும் இப்பைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு இந்த காவிரி தண்ணி வருது. அத சமைக்க கூட உபயோகப்படுத்திக்கலாம். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டேஸ்டா வேணுங்கும் போது இந்த தண்ணி தான் வாங்கிதான் டேங்கர் தண்ணி தான் விலைக்கு வாங்கி குடிப்பாங்க. நான் அந்த ஊருக்கு போன காலத்துல சென்னைங்கிறது ஒரு வெளிநாடு மாதிரி. அப்போ நான் இங்க சென்னையில இருந்து அந்த ஊருக்கு போனா அது ஒரு பெரிய அதிசயம். இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெளிநாடுகளுக்கு தான் போறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வானம் பார்த்த பூமி, நிலத்தடி நீர் உபயோகத்துக்கு ஆகாது. தண்ணி கிடைக்கும், தோண்டுதான் தண்ணி கிடைக்கும் கிணறு தோண்டுனா. ஆனா தண்ணி உபயோகத்துக்கு ஆகாது. ஏதாவது ஒன்று ரெண்டு வீடுகள்ல கிணறு இருக்கும். அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல இந்த நெல்லை வாங்கி வீடுகள்லயே அதை பக்குவம் செய்து அவிச்சு காய போட்டு மிஷினுக்கு நெல் அரைக்கிற மிஷின் இருக்கும். அங்க கொண்டு போய் அதை அரிசி ஆக்கி, பூமி வேற அரிசி வேற ஆக்கி அதை விற்பாங்க. அந்த மாதிரி வீடுகள்ல மட்டும் கிணறு இருக்கும். அப்படி இருந்தது எங்க வீட்டுல, எங்க மாமியார் வீட்டுல இருந்தது. அது அந்த தண்ணிய பாத்திரம் தேய்க்க எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனா பாத்தீங்கன்னா பாத்திரத்துல எல்லாம் அப்படியே உப்பு படிஞ்சிருக்கும். அப்படியே வாயெல்லாம் கொப்பளிக்கவே முடியாது, அவ்வளவு உப்பா இருக்கும். அப்புறம் இன்னொரு பிரச்சனை இப்ப முக்கியமான பிரச்சனை, டாய்லெட் கிடையாது. நான் சென்னையில தனி வீடுதான், தனி பாத்ரூம், தனி டாய்லெட் இருந்த வசதியில இருந்துட்டு அங்கே போய் பார்த்தா டாய்லெட் வசதி எல்லாம் கிடையவே கிடையாது.
அந்தந்த ஏரியா அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு திசை பக்கமும் வந்து அந்த வீடுகள் இருக்கிற ஏரியால எந்த ஏரியா புழக்கம் இல்லாம வீடுகள் இல்லாம இருக்குதோ அங்கேதான் டாய்லெட் போவாங்க. நான் போய் பட்ட அவஸ்தை கொஞ்ச நஞ்சம் இல்ல. அந்த வெட்ட வெளி எனக்கு அவ்வளவு ஒரு இதா இருக்கும், சையா இருக்கும். அது வெட்ட வெளியா இருக்கும், இல்ல கருவ மரங்கள் இருக்கும், கீழே வந்து இந்த புல்லு வளர்ந்துருக்கும், குத்து செடிகள், சின்ன சின்ன புதர் செடிகள் வளர்ந்துருக்கும். பூச்சி கொட்டான்னு சொல்லுவாங்க, பாம்பு பூரான் தேளு இந்த மாதிரி எல்லாம் நடமாடும். அதுலதான் போயிட்டு வருவாங்க. அது எப்படி போகணும்னா பகல்ல போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் ஒரு ஊரணி இருக்கு, குளிக்கிற ஊரணி. அது வழியாதான் ஆண்கள்லாம் போய் குளிச்சுட்டு நடந்து வருவாங்க அந்த பாதை வழியா. அதனால விடியறதுக்கு முன்னாடி போவாங்க பெண்கள், இல்லைன்னா சாயந்தரம் இருட்டுன்னு பிறகு போவாங்க. அதுவே பெரிய ஆபத்து தான் இல்லையா? ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு சம்பவங்களும் இல்லாமதான் இருந்ததா, இல்ல இந்த மீடியாக்கள்னால வந்து அது வெளியே வராம இருந்ததாங்கிறதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு, ஒரு 10 வருஷம் முன்னாடின்னு வைங்களேன், இப்ப வந்து எல்லா வீடுகள்லயும் பைப் கனெக்ஷன் இருக்குது, காவிரி தண்ணி வருது, அதெல்லாம் சொன்னேன் இல்லையா? அது மாதிரி டாய்லெட், வீட்டுக்கு டாய்லெட் இருக்குது. அதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து நாங்க ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கும் போது டாய்லெட் இருந்தது. ஆனா அந்த டாய்லெட்ல வந்து ஒரு சின்ன வேலை இருந்தது. அதனால ஒரு 3 நாளைக்கு அதை யூஸ் பண்ண முடியாம சிமெண்ட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து காலையில வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி போகணுங்கிறதுக்காக நான் வந்து கரெக்டா 5 மணிக்குள்ள போவேன். 5 மணிக்குள்ள, அதுவும் கொஞ்சம் தள்ளி போவேன். ஒரு ஊர் இருக்கு, ஒரு யூடியூபர், பிரபலமான ஒரு யூடியூபர் இருக்காரு அந்த ஊர்ல. அந்த ஊர் வந்து நான் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஊர்ல இருந்து யாராவது அந்நேரம் ஒருத்தர் ஏதாவது ஒரு வேலை விஷயமா பைக்ல வருவாங்க, லைட் போட்டுக்கிட்டு வருவாங்க. அதனால என்ன பண்ணுவேன், நானு கொஞ்சம் தள்ளி போவேன், ரோட்ல, மெயின் ரோட்ல தள்ளி போய் அப்புறம் உள்ள அந்த செடிகளுக்குள்ள புதர்களுக்குள்ள போய், அதுக்கும் அந்த பக்கம் கருவேல மரங்கள் இருக்கும், கருவைன்னு சொல்லுவாங்க. அந்த கருவ மரங்களுக்கு ஊடால என்ன பண்ண முடியும்? ஒரு 3 நாளைக்கே நான் அந்த மாதிரி அவஸ்தைப்பட்டேன்னா பூரம் டாய்லெட் இல்லாம இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன? இப்ப நினைச்சு பார்த்தாலும் எனக்கு பகீருங்குது. நம்ம வந்து தன்னந்தனியா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு நேரத்துல நம்ம அப்படி எல்லாம் போனோமே அந்த இடங்களுக்கெல்லாம், அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லி இப்ப எனக்கு தோணுது. ஆனா வந்து இப்ப வந்து சரி, கதைக்கு வரலாம். அந்த பெண் வந்து இது இயற்கை உபாதைக்காக அந்த பக்கம் ஒதுங்குனாங்கன்னு சொல்லலாம். ஒரு 10 மணிக்கு எதுக்காக சொல்ல முடியாது. வயிறு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எந்த நேரம் வேணாலும். ஆனா அந்த 10 மணிக்கு வந்து ஒரு வயசு பிள்ளைய தனியா அனுப்புறது தப்பு இல்லையா? கூட யாராவது போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து 10 மணிக்கு ஒருத்தன் அங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன? 10 மணிக்கு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு சில குரூப் என்ன செய்வோம், 4-5 பேர் சேர்ந்து ஒரு தண்ணி அடிக்க எதுக்காவது வந்து அந்த மாதிரி மறைவிடங்கள்ல போய் இருப்பாங்க. அப்படியும் இல்ல, இவன் தனியாதான் இருந்தான் அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ, இப்ப ஒரு பதிவு பார்த்தேன் நானு, அதுல வந்து கற்பு 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 அப்படிங்கிறாங்க. என்ன கற்பு? கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதனை பொதுவிலை பொண்ணு ஒரு ஆண் தான் பாடினாரு. என்ன கற்பு? இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஆன பின்னாடி அவ உயிரோடு இருந்திருந்தா வெளியே நடமாட முடியாது. அது மாதிரி இவன் வந்து அதே தப்ப அவன் தான் செய்தான். அத அவன் வந்து தாராளமா வெளியே நடமாடலாம். இதுக்கு காரணம் வந்து நம்மதான். அவளுக்கு மட்டும்தான் ஏதோ கற்புன்னு ஒண்ணு இருந்தது, பாதிக்கப்பட்டது அவ.
அப்படி ஆனா அந்த பாதிக்கப்பட்டவ தான் வெளியில வர முடியாம இருக்கிற அளவுக்கு நம்ம சமுதாய சூழலை உருவாக்கி வச்சிருக்கோம். ரெண்டாவது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லை. என்ன செய்ய முடியும்? பாதுகாப்பு இல்லைன்னா காந்தி என்ன சொன்னாரு? பெண்களுக்கு நகங்களும் பற்களுமே ஆயுதம் அப்படின்னு சொன்னார். அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பொண்ணு நகத்தால கீறி எல்லாம் வச்சிருக்குது. தனி மனுஷ ஒழுக்கம்தான் பாதுகாப்பே தவிர இத யாரும் வேட்டச்சேது குட்டச்சேதுன்னு சொல்லி கொடுத்து வரவே வராது. ஒருத்தன் வளர்ற வீட்டுல அந்த வீட்டு பெண்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குது, என்ன மரியாதையை அந்த வீட்டு ஆண்கள் கொடுக்கறாங்கிறத பார்க்கணும். பார்த்துதான் அவன் வெளியில இருக்கிற பெண்களுக்கு அவன் மரியாதை கொடுப்பான். வீட்டிலேயே மரியாதை இல்லைங்கும் போது வெளியில என்ன, அவன் எல்லாரையும் ஒரே மாதிரிதான், ஒரே கண்ணோட்டத்தோட தான் பார்க்க தோணும். இன்னைக்கும் இன்னொரு தப்பு தாய்மார்கள் கிட்ட இருக்கு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. இன்னைக்கும் ஒரு தாயிட்ட போய் உங்க பையன் இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு, ஒரு கிள்ளி வச்சுட்டான்னு வைங்களேன், சொல்றோன்னு வைங்களேன், என் பிள்ளை அப்படிலாம் செய்யாது. இப்படிதான் நான் பார்த்திருக்கேன், நிறைய பார்த்திருக்கேன். என் பிள்ளை அப்படிலாம் செய்யாது. நேருக்கு நேரம் ஏண்டா அது மாதிரி செஞ்ச, எதுக்கு செஞ்ச, அந்த மாதிரி யாரும் கண்டிக்காம வளர்றதுதான் இந்த மாதிரி தவறுகள் செய்ய தூண்டுது. சட்டம் கடுமையாக்கப்படணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா என்ன செய்யறது? ஒரு பெண் கூட பவுன்சரையா, ஒவ்வொரு பெண் கூடயும் பவுன்சரையா நியமிக்க முடியும். அதத்தான் நான் சொல்றேன், தனி மனித ஒழுக்கம். அந்த ஒரு ஆண் பெண்களை எத்தனையோ கட்டுப்பாடுகள் வச்சு வளர்த்தாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் ஆண்களுக்கு இல்லை இல்லையா? ஆம்பளை பிள்ளைங்களுக்கு என் நேரம் வேணாலும் போகலாம், என் நேரம் வேணாலும் வரலாம். அது இப்ப அந்த எங்க போறாங்க, எங்க என்ன செய்யறாங்க, என்ன மொபைல்ல என்ன பாக்குறாங்க, எதுவுமே இல்லை. எதுவுமே கண்டிக்கிறது இல்லை. சின்ன வயசுலயே மொபைலை கொடுத்து சோத்த விட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த ஒரு உயிர் போயிருச்சு, அத நினைக்கணும். கற்பு போயிருச்சு, அது இதுன்னு ஒரு உயிர் போயிருச்சு. அதோட ஒரு தனி மனுஷனுக்கு உண்டான ஒழுக்கமும் பாதிக்கப்படுது. சொல்லி வளர்க்கிறதும், நம்ம வீட்டுல நம்ம எப்படி ஒரு பெண் எப்படி நடத்தப்படுறாங்கிறத அவன் பாக்குறது இருந்தா அவன் வெளியில உள்ள பெண்கள் மீதான அவனுடைய கண்ணோட்டம் மாறும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ எனக்கு இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. நம்ம எப்படி ஒரு இருட்டுக்குள்ளெல்லாம் எப்படிலாம் போகணும் வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு திடீர் அப்படிங்குது. அப்புறம் இந்த பத்திரிகைகள்ல வர்ற ஒரு ஆபாசங்கள், அந்த காலத்திலேயே நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இந்த பக்கத்தை பாக்குறதுக்காகவே பத்திரிகை வாங்குறவங்க எவ்வளவு பேர். வார்த்தைகள்ல கூட கடுமை இருக்கக்கூடாதுன்னு சென்சார் போர்டு கட் பண்ண காலத்துல ஒரு நபர் உயிரோட இருக்கும்போது அவர் பேரை குறிப்பிட்டு அவர் புகழ சொல்லக்கூடாது அப்படின்னு சென்சார் போர்டு இருந்த காலத்துல எல்லாம் இல்லாத ஒரு இது. இப்போ நம்ம என்ன கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பெண்களை சினிமால எப்படி உபயோகப்படுத்துறாங்க, எந்த மாதிரி உபயோகப்படுத்துறாங்க? வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? பார்க்க கூசுதுங்க, கண்ணு கூசுது. அந்த பெண்களும் சம்மதிச்சு நடிக்கிறாங்கன்னு சொல்றமே தவிர அதுக்கு பேர் நடிப்புன்னு சொல்ல முடியாது. ரொம்ப கேவலமா இருக்குது சமுதாயம் போற போக்கு. இதுக்கு சட்டத்தை கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்றோம்.
சட்டம் வந்து எத்தனை குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் நம்முடைய சட்டம் இருக்குது. அது ஒரு நியாயமான கருத்து தான். ஆனா அவனுக்கு தினம் வந்து நீ கையெழுத்து போட்டுட்டு போகணும்னு சொல்றது வந்து அவனுக்கு கொடுக்கிற ஒரு கால அவகாசம். அவன் தினம் வர்றானா, கையெழுத்து போடுறானா, அதுக்கிடையில அவன் மேல எதுவும் குற்றங்கள் பதிவாகுதா அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு அவகாசமா தான் நான் நினைக்கிறேன். அப்படி அவன் இருக்கிற பட்சத்துல அவன் மேல எந்த விதமான இந்த பழியும் இல்லாத அவன் எந்த ஒரு தகாத செயல்லையும் திருட்டு கொள்ளை இந்த மாதிரி எதுலையும் ஈடுபடாம இருக்கிறாங்கிற பட்சத்துல அவனுக்கு வந்து அதுல இருந்து திரும்பி வாழ சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இதுக்காகத்தான் அவனு தினம் வந்து கையெழுத்து போட சொல்றதா நான் நினைக்கிறேன். வேற எங்கேயும் வெளியூர்களுக்கு போகக்கூடாது, கூப்பிட்ட உடனே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது இது எல்லாமே ஏத்துக்க முடியாத ஒண்ணு. ஏன்னா தனி மனித ஒழுக்கத்தை தவிர இது வேற எதுனாலையும் இந்த தவறுகள் நடக்காம இருக்க வாய்ப்பே கிடையாது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அதுதான் தவறுங்கிறது. தெரியாம ஏதோ ஒரு விஷயம், அதுக்காக இதெல்லாம் தவறி செய்யறதுங்கிறது அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள், அவன் வந்து ஒரு சூழ்நிலை கைதியாகி ஒரு சின்ன திருட்டு இந்த மாதிரி ஈடுபட்டான், அவன் வந்து திருந்தணும். அதுக்காக அவனுக்கு கால அவகாசம் கொடுத்து இனிமே இது மாதிரி செயல்கள்ல ஈடுபடுறானான்னு பாக்குறாங்க. தப்புங்கிறது ஒரு தப்ப செஞ்சுட்டு திரும்ப மறுபடி ஜாமீன்ல வெளிவந்து திரும்ப அது மாதிரியே ஒரு தப்பு செய்யறவனுக்கு வந்து தண்டனை கடுமையா இருக்கணும். அப்போதான் அவன் வந்து தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். அந்த தண்டனையால அவன் மனசு வருந்தணும்ல, உடலே வருந்தணும் அவன். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் தான் நம்ம நாட்டுல இருக்குது. இது வேற எதுனாலையுமே மாற்ற முடியாது. தனி மனித ஒழுக்கம் அத வந்து கடைபிடிச்சா தவிர இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. என்னோட அனுபவம்னா அந்த அனுபவம். இன்னும் சொல்ல போனா நெருக்கமா சொல்லணும்னா நான் அந்த ஊரு தான். அப்போ நான் கல்யாணம் பண்ணி போனது அந்த ஊர் தான். அதத்தான் சொல்லும். அதனாலதான் எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. நான் அங்கேதான் இருந்தேன். அங்கதான் இந்த மாதிரியான ஒரு டாய்லெட் இல்லாத பிரச்சனைகள், அதை விட கேவலம் ரோட்ல வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு 5 மணி, காலையில 5 மணி வாக்குல பெண்கள். அதே இதுக்காக ஆண்களும் வருவாங்க. அங்க இருந்து வரும்போதே டார்ச் அடிச்சுட்டு வருவாங்க. பெண்கள் எழுந்திருச்சு நிப்பாங்க, எழுந்திருச்சு இன்னும் மூஞ்சிய மறைச்சிட்டு நிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கிராமப்புறங்கள்ல நான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்ப இதையும் சொல்லணும். கிராமப்புறம் ரொம்ப பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கிராமப்புறங்கள்ல நான் போற நேரம் பார்த்திருக்கிறேன். வீடுகள் எல்லாமே பூட்டி இருக்கும். கவர்மெண்ட் வீடு தான், அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடு தான், லோன் மூலம் கட்டின வீடு தான். அதுவும் பத்தாதுன்னு மறுபடியும் இப்போ ஒரு இது வந்தது இல்லையா, வெளியில மலம் கழிக்கிறது தப்பு, வீட்டுக்கு டாய்லெட் அவசியம்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு டாய்லெட்டுன்னு கட்டியிருக்காங்க. இந்த வீடும் டாய்லெட்லயும் பூட்டு தொங்குது. ஏன்னு கேட்டா அவங்க பிழைக்க போறது வேற ஒரு இடம். பிழைப்புக்குன்னு ஒரு 3 மாசம் 6 மாசம் வாக்குல வேற இடங்களுக்கு போயிடுவாங்க. அப்படி இந்த பணச்சீவுறதுன்னு இருக்கு இல்லையா, பதனி எடுக்கிறது, அதுல கருப்பட்டி காய்ச்சறது, இந்த வேலைக்காக போவாங்க. போன அங்கேயும் அவங்களுக்கு வந்து சொந்த இடம் இருக்கும். அதுக்கு
அந்த பனை மரங்களுக்கு ஊடால, கருவேல மரங்களுக்கு ஊடால அந்த வீடுகள், குடிசை, சாதாரண குடிசை வீடு. அதுக்கு வாசல் கதவுன்னு கூட ஒண்ணுமே கிடையாது. அதுல இருந்த 6 மாசம் அவங்க அந்த வேலையெல்லாம் செய்துட்டு பிழைப்பு வருது. அதெல்லாம் செய்துட்டு அவங்க திரும்ப மறுபடி வருவாங்க. அந்த 6 மாச காலமும் அங்க பெண்கள் சில நேரங்கள்ல தனியா இருப்பாங்க. ஆண்கள் ஏதாவது வாங்குறதுக்காக ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு டவுனுக்கு போனாங்கன்னா அந்த பெண்கள்லாம் தனியா தான் இருப்பாங்க. இப்படிலாம் ஒண்ணும் நடக்கலையே. ஏன்னா இப்ப வளர்ப்பு முறை, வளரும் முறை எதுவுமே சரி கிடையாது. சின்ன வயசுலயே எல்லா பழக்கங்களையும் கத்துக்கிறாங்க. சின்ன வயசுனா ரொம்ப சின்ன வயசுலயே கத்துக்கிறாங்க. கத்துட்டு இதையும் செஞ்சு பார்ப்போமேன்னு செய்யறதுதான். அவங்க பாட்டுக்கு பெரியவங்க பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு பிள்ளைங்களை அது அதுவா வளரும். சோத்த போட்டா போதும் இருந்தா பத்தாது. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. வளர்ந்தவங்களை இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்கள வருத்தித்தான் திருத்தணும். வருத்தணும், அதாவது தண்டனைகள் மூலமா வருத்தணும். இனி வர்ற பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அவ்வளவுதான். குற்றங்கள் நிகழாம இருக்கணும்னா இதுதான் வழி, வேற வழி இல்லை.